ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் அதோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து இது அப்படியே நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து ஒவ்வொரு லெவல் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸியாக உள்ளது என்ன சொல்லலாம் அப்படின்னா லெவல் 1 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ லெவல் 1 அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ லெவல் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லெவல் 1லேயே நிறைய கேட்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதை கொஞ்ச நாள் பார்க்கலாம். ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து லெவல், ஸோ லெவல் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது மீடியம் கொஸ்டின்ஸ். அதுல இருந்து நிறைய வினாக்கள் அந்த மாடல் வந்து டிஎன்பிசியில் கேட்காங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் சரிங்களா. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் அது வந்து லெவல் 3 அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ வந்து இந்த கொஸ்டின், ஸோ வில் ஸ்டார்ட் வித் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏ அப்படின்னு டைப் பண்ணா போதும், ஏன்னா ஏ பின்னு தானே இருக்கு சரிங்களா. ஸோ ஏ. ரைட். ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ராமானுஜம் எண் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எண். ராமானுஜம் எண் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ ராமானுஜம் எண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1729. ஸோ 1729. ஸோ இதுதான் ராமானுஜம் எண். ஏன் அப்படின்னா இது வந்து இது உங்களுக்கு குரூப் 1 போன்ற தேர்வுகளை நிறைய பேர்த்துல இன்டர்வியூலையும் கேட்டது. நீங்க மேத்ஸ் படிச்சிருந்தாலோ இன்ஜினியரிங்கா இருந்தாலோ இல்ல ஜென்ரலாவே யாருக்கு வேணாலும் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு தடவை அவர் பெட்ல இருக்கும்போது அவரை பார்க்க வந்த ஹார்டி அவருடைய நண்பர் அண்ட் ஆல்சோ மென்டார் மாதிரி அவர் கூட்டிட்டு போனார் இங்க இருந்து. ஸோ மென்டார்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பெட்ல இருக்கும்போது கேட்டாரு, என்ன வந்து பார்க்க வந்தாரு. அப்போ அவர் சொன்ன அவர் டல்லா இருந்தார். ஏன் அப்படின்னா நான் ஒரு நம்பர்ல டாக்ஸில வந்தேன், அந்த டாக்ஸியோட நம்பர் வந்து ஒரு டல் நம்பர் அப்படின்னாரு. என்ன நம்பர் அப்படின்னா அது பண்ணினா அவருக்கு நம்பரை பத்தி எல்லாமே தெரியும் இருக்கும். த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு பயோகிராஃபி வந்து ராமானுஜத்தை பத்தி எழுதினாங்க, ராபர்ட் ஜி கனிகல் அப்படிங்கிறவங்க. ஸோ ஒரு 1729 அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த அவரை வந்து எல்லா நம்பர்ஸும் தெரியுன்றதுனால ஸோ இது ஒரு நல்ல நம்பர் ஆச்சு. இட் ஹாஸ் அ யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் 2 numbers in only 2 different ways அப்படின்னு சொன்னார். ஸோ 1729 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 cube 729 தெரியும். ஸோ 9 cube plus 10 cube எழுதலாம். அப்படி இல்லைன்னா 12 cube plus 1 cube எழுதலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே ரைட். அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? இந்த தொடரின் அடுத்த உறுப்பு என்ன? ஸோ இது ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஆல்பா நியூமரிக்னு நமக்கு சிலபஸ்ல இருக்குல்ல, சில நம்பர்ஸை கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில ஏதோ ஒரு பண்புகள்ல இருக்கும், ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அந்த பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதற்கு அடுத்த எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2? ஸோ நீங்க டைப் பண்ணும்போது ஏன்னு சொன்னீங்கன்னா 2ஏன்னு போடுங்க, 3னா 3ஏன்னு போடுங்க சரிங்களா. நம்பர் கொஸ்டின் நம்பரை எழுதிட்டு பண்ணுங்க. ஸோ ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டினுக்கான்னு தெரியாது. ரைட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? ஸோ லுக் அட் த நம்பர். எப்பவுமே இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது நார்மலா இந்த ஸ்கொயர் சம்மந்தப்பட்டதா இருக்கும், கியூப் சம்மந்தப்பட்டதா இருக்கும், ஏபியா இருக்கும், ஜிபியா இருக்கும், அல்லது அது வந்து ஒரு வார நாட்களா இருக்கலாம், அல்லது வந்து ஆல்பா நியூமரிக் அப்படிங்கும்போது மந்த்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான அதாவது வித்தியாசம் வந்து கூட்டுத்தொடர்ல இருக்கலாம், வித்தியாசம் இல்ல பிரைம் நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல காம்போசிட் நம்பர்ஸா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இல்ல 1 squared plus something 2 squared plus something அப்படின்ற மாதிரி அது ஒரு பேட்டர்னா இருக்கும். அவ்வளவுதான். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் எல்லாத்துக்கும் கொஸ்டின் நம்பர் தெரியுதா தெரியலையா? இந்த கொஸ்டின் ஃபுல்லா தெரியுதா தெரியலையா? இந்த 2வது கொஸ்டின் ஃபுல்லா தெரியுதா தெரியலையா? எல்லா பேப்பரும் தெரியாது. நான் ஒவ்வொரு டைம் எந்த கொஸ்டினை சால்வ் பண்றோமோ அந்த கொஸ்டின்ஸ் ஸ்கிரீன்ல தர்ற மாதிரி தான் வச்சிருக்கேன். நீங்க எதுல அட்டன் பண்றீங்க கஸ்தூரி?
அதுல நீங்க பாருங்க, அதுல ஆப்ஷன் இருக்கும், அதுல இது பண்ற மாதிரி ஐபேட், அதுல கொஸ்டின்ஸ் இது பண்ற மாதிரி இருக்குமே, மாத்துற மாதிரி இருக்குமே. தெரியுதா? கட் ஆகுதா? என்ன கேக்குது? எப்படி இருக்கு? என்ன பண்ணுது? யாராருக்கெல்லாம் கொஸ்டின் நல்லா தெரியுது? தெரியுதுன்றவங்க எதுல அட்டன் பண்றீங்க? ஆஃப் கொஸ்டின் கட் இது பண்ண முடியுதான்னு கேக்குறேன். அத நகர்த்த முடியுதா? கொஸ்டின் வச்சு நீங்க நகர்த்தலாமே. சசிபிரபா டேப்ல தெரியுதா? கஸ்தூரி அதை நகர்த்த முடிஞ்சதா? கொஸ்டின் நகர்த்த முடியுதா? டிராக் பண்ண முடியுதுல்ல? டிராக் பண்ண முடிஞ்சா நீங்க பாத்துக்கலாம். உங்களால உங்களுக்கு எந்த கொஸ்டினை நீங்க டிராக் பண்ணணுமோ அந்த மாதிரி டிராக் பண்ணி பாத்துங்க. சரியா? சோ அப்ப எல்லாருமே பார்க்க முடியுதுல்ல? நான் ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கேன், நீங்க உங்களுக்கு அங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்க அதை டிராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் பாக்குற மாதிரி டிராக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். சோ இதோட அடுத்த நம்பர் என்னன்றாங்க, 1 0 5 8 17 24. நீங்களா புதுசா நிறைய பேர் அட்டன் பண்றதுனால இருந்ததுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பழசு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு தெரியும். ஓகே, நான் சொன்னேன் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். அப்ப இது ஸ்கொயரா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்கொயர் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? எல்லாமே ஸ்கொயருக்கு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 16க்கு பதிலாக 17 இருக்கு. அப்போ ஐடியா கிடைக்கும் என்ன அப்படின்னா, அப்ப அதோட 1 கூட்டி இருக்கு. இங்க பாருங்க 25க்கு 1 கம்மியா இருக்கு. இங்க பாருங்க 9க்கு 1 4. சரி, அப்போ ஏதோ ஒரு அந்த பேட்டர்ல தான் இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் லைக் 0 ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்து 1 ஸ்கொயர் மைனஸ் 1, 2 ஸ்கொயர் பிளஸ் 1, 3 ஸ்கொயர் மைனஸ் 1, 4 ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்து என்ன வரும்? 5 ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்து என்ன வரும்? 6 ஸ்கொயர் பிளஸ் 1. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ இது என்னது அப்படின்னா, இது வந்து 0 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ இது 1, இது 1, இது வந்து 1, இது வந்து பாத்தீங்கன்னா 0, இது 5, அதே மாதிரிதான். அடுத்து 8, அடுத்து 17, அடுத்து 24. அப்போ அடுத்து 6 ஸ்கொயர் பிளஸ் 1. 6 ஸ்கொயர் பிளஸ் 1 என்னது? 37. சரிங்களா? ரைட். ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு. ரைட். அடுத்த வினா. வாட் இஸ் ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்? 3க்கு வந்து பி பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க உங்க நோட்ல ஒர்க் அவுட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பா பண்ணுங்க, அப்பதான் நீங்க கத்துவீங்க. சரிங்களா? ரைட். ஸோ எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 6. எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் வேணும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட், ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட். ஷார்ட்கட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோ, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர். அப்போ இது என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 ஈக்குவல் டு 36. அப்போ therefore இதுதான் எனக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? therefore x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் is equal to 36 minus 2, so which is equal to another 34. சரிங்களா? so what is the answer? so மூணாவது क्वेश्चनக்கு answer B. ராம்தாஸ் வந்து 4வது क्वेश्चन சொல்றாரு. ஓகே, நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறது 3வது क्वेश्चन. உங்களால எல்லா क्वेश्चंसமே பார்க்க முடியுதா? எல்லா क्वेश्चंसமே
எப்பவுமே ரெண்டை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க பேஸ் 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. எப்பவுமே லோயர் யூனிட்ஸா மாத்துறதா இதோட ஐடியா. சோ அது வந்து லோயர் யூனிட்ஸா மாத்தணும். அப்போ 3x plus 4 is equal to 9x plus 13 அப்படின்றது. அப்போ அது லோயர் யூனிட்ஸா மாறும். எப்பவுமே மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோயர் யூனிட்ஸா மாத்துறீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்போ இது 3, இதை அந்த லோயர் யூனிட்ஸா மாத்துறது பக்கத்துல இருக்கிற இன்டர்ம்ஸா மாத்துறது தான் அதோட ஐடியா. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்போ 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். So therefore 3 power x plus 4 is equal to, இது வந்து என்னதுன்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப this is 9. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து raise to the power x plus 13. நமக்கு தெரியும் a power m power n யூஸ் பண்ணிருக்கோம், சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய இந்த ரிவிஷன் ஃபார்முலால பார்க்க. a power m n, therefore 3 power x plus 4 is equal to 3 power 2x plus 26. ஸோ நான் வந்து மேத்ஸே கொஞ்சம் தெரியாதவங்களுக்கும் இதை நடத்திக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால அடுத்த லெவல் அதில் கொஞ்சம் மேத்ஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அடுத்த லெவல் அந்த இதில் பார்க்கலாம், சரிங்களா? அது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இதாக பார்க்கலாம். இது வந்து அதனால தான் நான் பேசிக்காக நடத்திட்டு இருக்கேன். சில பேருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ மேத்ஸ் தெரியாதவங்களுக்கு டீச் பண்ணும், அதான் முக்கியம். ஸோ இது ரெண்டு பாருங்க, அடிமானம் ரெண்டுமே சமமா இருக்கு. அப்போ பவர் ஈக்குவலா இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ பவர் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களால எக்ஸ் கண்டுபிடிச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல். ஸோ therefore x plus 4 is equal to 2x plus 26. அப்ப அதில் அடிச்சீங்கன்னா இந்த பக்கம் எக்ஸா அந்த பக்கம் போயிடும். ஸோ x is equal to இந்த பக்கம் 26. ஸோ x is equal to வேல்யூ என்னது 22. ஆப்ஷன் எதுல இருக்கு 22. So therefore what is option? -22 plus 22 சொல்லுங்க. -22 plus 22 இங்க பாருங்க, இங்க x இருக்கா, இங்க x இருக்கும்போது இங்க x வருது. அப்போ இதாயிரும். இந்த 26 தான் இங்க 26 வருது. So therefore the answer is என்னது -22. So option is -2. சொல்லுங்க, இதெல்லாம் உடனே ஆன்சர் பண்ணிடலாம். The average of first 20 natural numbers. The average of first 20 natural numbers அப்படிங்கிறது என்னதுன்னா, ஸோ முதல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6. அப்போ 20th நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது என்னதுன்னா 40. நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே கூட்டுத்தொடர்ல இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்கட். கூட்டுத்தொடர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எண்கள் வந்து கூட்டுத்தொடர்ல இருக்கும்போது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்தா போதும். So therefore answer is what? 40 plus 2, 21. Sixth question is ரொம்ப easy. So if the nth term of an AP is 3n plus 4. ஒரு கூட்டுத்தொடரின் எண்ணாவது உறுப்பு வந்து 3n plus 4. அப்போ பொது வித்தியாசம் என்ன? ஒரு கூட்டுத்தொடரை எண்ணாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டுத்தொடரில் இருக்க எல்லா எண்களையுமே எழுதலாம். எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா இங்க பாருங்க, எண்ணுக்கு 1 போட்டீங்க அப்படின்னா 7 கிடைக்கும். எண்ணுக்கு 2 போட்டீங்க அப்படின்னா 10 கிடைக்கும். எண்ணுக்கு 3 போட்டீங்கன்னா 13 கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லது ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். பட் இதை பார்த்தோம், இது உங்களுக்கு எக்ஸ்பிளைனுக்காக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி 3n plus 4 அப்படின்னா இந்த எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் புது வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் வந்து 4n minus 5 அப்படின்னு இருந்தது. இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 4n இருக்கா, அப்போ அதோட காமன் டிஃபரன்ஸ் 4 இருக்கும். சரிங்களா? இங்க 3nங்கிறதுனால 3 இது டிஃபரன்ஸ். உங்களுக்கு ஷார்ட்கட்ல கவுண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். 30க்கும் கீழே உள்ள இயல் எண்களே எண்ணிக்கை எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம்பிள் சிலதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இதை பிரைம் நம்பர் நினைப்போம், விட்டுருவோம். சரிங்களா? 30க்கு குறைவாக உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுல எதெல்லாம் நேச்சுரல் பிரைம் நம்பர்ஸ். இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து வரும். ஸோ நிறைய பேரை வந்து 1 சேர்ப்பீங்க. 7க்கு ஆன்சர் பண்ணுங்க.
So what is the answer for 7? 30 கீழ் உள்ள எண்கள் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் என்ன? 10 தான் ஆன்சர். கரெக்டா இல்ல ஏதாவது தப்பா எழுதிருக்கிறேன்? ஏன் சில பேர் ஏன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டு. ஏன்னு சொல்றீங்க, பின்னு சொல்றீங்க, சின்னு சொல்றீங்க. சி எப்படி வரும்? இதுக்கு மேல நான் ஏதாவது நம்பரை மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த அட்ரஸ் கூட வருதா? இது கிடையாது ஆன்சர். இது பழசு சிம்மக்கல்ல இருந்தது, இப்போ வந்து பழங்கானது. Find the answer for 8th question. 8வது question. So 8க்கு ஆன்சர் சொல்லலாம். The sum of two numbers is 40. The product of the number is 375. இரண்டு எண்களின் கூடுதல், அது எக்ஸுங்கிற ஒரு நம்பர்னு வச்சுங்களேன். எக்ஸ் பிளஸ் ஒய் அது வந்து 40. இதை எடுத்து எழுதுதுன்னா அடுத்து எக்ஸ் இன்டு ஒய்ங்கிறது 375. அந்த இரு எண்களின் தலைகீழ் எண்ணின் கூடுதல்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எண் 1/x, இன்னொரு எண் 1/y. இதை கூட்டணும். இதை கூட்டினீங்கன்னா நம்ம நார்மலான கூட்டல் எக்ஸ் ஒய். மேல வந்து என்ன வரும்? ஒய் பிளஸ் எக்ஸ்னு வரும். ஒய் பிளஸ் எக்ஸ்னாலும் எக்ஸ் பிளஸ் ஒய்னாலும் ஒன்று தான். அப்போ இங்க அதுக்கு 40 இருக்கு. ஸோ 40/375. அதை நீங்க அடிச்சா ஆன்சர். சரிங்களா? ஸோ அடிச்சா ஆன்சர். ஸோ தற்போது 5ஆல் அடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து பி வரும். அடுத்து இக்கூட்டுத்தொடரில் 407 எத்தனையாவது உறுப்பு? ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். அப்படியே வரிசையா நீங்க போயிட்டே போனீங்கன்னா லேட் ஆகும். ஸோ 2 ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஎன்கிற ஒரு ஃபார்முலா, அப்புறம் என் கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. இங்க வந்து இது 407வது உறுப்பு கேட்கல, 407 எத்தனையாவது உறுப்புன்னு கேட்கறாங்க. அப்ப எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறது போது n is equal to l minus a by d plus 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, உங்களால உடனே 9th கண்டுபிடிச்சிடணும். Tell me the answer. So what is the answer? So அப்படியே போங்க. எல்லுங்கிறது எப்பவுமே இந்த 407 தான் எல். ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது ஏ. டிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ இங்க டிங்கிறது பிளஸ் 4. டி வந்து நெகட்டிவா ஆகலாம் எப்படி வேணும். ஸோ அப்போ போட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ எல் 407 மைனஸ் 7 பை எவ்வளோ? 4 பிளஸ் 1. ஸோ ஆன்சர் எவ்வளவு? 104. சுமார் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டீங்களா? ஏன் பி போட்டிருக்கீங்க? அடுத்து 10வது கொஸ்டின். ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது, இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்க இதை ஆன்சர். 10வது கொஸ்டின் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். ஒரு ஏபியில் அதுக்கு ஒரு கூட்டுத்தொடரில் 9வது உறுப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ T9 கொடுத்துட்டாங்க. T9க்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்னது? T என்னன்னா a plus n minus 1 into b. அப்போ T9 அப்படின்னா a plus 8ங்கிறது 9ங்கிறது n minus 1, a plus 80. அப்போ a plus 80 வந்து 15. நான் 10வது கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்றேன். உங்க கான்செப்ட் தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி கிடையாது, பட் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி, உடனே தோணக்கூடிய கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 17 டேர்ம்ஸ்னு கேட்கலாம். கேட்கறதுனால S17 கேட்கறாங்க. S17க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், n/2. உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். n/2 into 2a plus n minus 1 into d. 2a plus n minus 1. என்னங்கிறது என்னது? இங்கே 17 16. 17 minus 1 16 d. This is equal to n கேட்கலாம். இதான் கண்டுபிடிக்கும். அப்போ இதுல 2a plus 16d இருக்கு. இதுல 2 எடுத்துட்டீங்கன்னா a plus 18d வரும்.
A8Dன்னு வரும். அதான் இங்க மேல இருக்கு, அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 10? பத்தாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க, ஆன்சர். இது கிட்டத்தட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இது வந்து ஏபிலே வராது, ஜிபிலாம் வராது. ஓரளவு நீங்க ஒரு ஐடியா, ஒரு ரீசனிங் மாதிரி கொஸ்டின்ஸ். எப்பவுமே சில எண்களை இந்த மாதிரி கூட்டு 1 -3 +5 -7 +9 -11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. கடைசி 99. எப்பவுமே இந்த மாதிரி எண்களை வந்து நான் ஆட் பண்ணி இது எல்லாமே அடிஷன் தான். 1 அதுக்கப்புறம் -3ங்கிற நம்பரை ஆட் பண்றேன், +3. அப்போ இது மாதிரி சில எண்களை கூட்டி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டுறது ஒண்ணுதான். 3 1 + 1 - 3 + 5 இதை மட்டும் கூட்டிட்டு அப்புறம் இதோட கூட்டிக்கிறேன். அந்த வகையில் என்ன பண்றேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் பேர் பண்றேன். இங்க பாருங்க, இதோட மதிப்பு மட்டும் சொல்லுங்க. what is the value of this one? இது மட்டும் பாத்தீங்கன்னா -2. அப்ப இதை மட்டும் பாருங்க, -2. அதாவது பிராக்கெட், இப்படி ஒரு பிராக்கெட் போட்டீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு பிராக்கெட்டும் போட்டீங்கன்னா அது இப்ப இதை பாருங்க -7. அப்போ இந்த மாதிரி பேரா அப்ப போட்டிருக்கோம். சரிங்களா? 1 + இது 1 இப்படிதான், அவ்வளவுதான். பிராக்கெட் போட்டு ஒரு எல்லாமே பிளஸ் மைனஸ்ல இருக்கும்போது நீங்க பிராக்கெட் எங்க வேணாலும் போடலாம், ஒண்ணும் ஆகாது. அப்போ இது மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்கு? ஒவ்வொரு ஜோடியும் -2. அப்போ இது மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்கு? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. 1ல இருந்து எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் 99 நம்பர் இருக்கு. அப்ப கண்டிப்பா 99னா 98 வரைக்கும் வச்சுங்க. அப்ப 98 வரைக்கும் வச்சது எத்தனை ஜோடி இருக்கும்? 98 வரைக்கும். சரிங்களா? சாரி, 98 கிடையாது, இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அப்படிங்கும்போது 1ல இருந்து ஆரம்பிச்சு 99 இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆட் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா 2n - 1. 2n - 1ங்கிறது 99. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா மொத்தம் 50 எண்கள் இருக்கு. அப்ப 50 எண்கள் இருக்கு. இதுல மொத்தம் 50 எண்கள் இருக்கு. சரிங்களா? 1 3 5 7. அப்ப 50 எண்கள்ல நான் ஜோடி ஜோடியா எடுத்திருக்கேன் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஜோடி இருக்கும்? 25 ஜோடி இருக்கும். அந்த 25 பிராக்கெட்ல இருக்கிற ஒவ்வொருட மதிப்பு வந்து -2. அதனால இதோட மதிப்பு என்னது அப்படின்னா -50. A. புரியுதா? இது டவுட்னா கேள்வி. What is the answer for this? So find the value of 1 + x + x² - x³ +... So இதோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறேன். இதில் கொடுத்துட்டாங்க மாடுலஸ் x is less than 1 கொடுத்தாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது வந்து பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடரில் இன்ஃபைனைட் டைம்ஸ் கேட்பாங்க. அண்ட் மாடுலஸ் x less than 1 இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். The formula is equal to என்னது? S infinity is equal to a/1 - r. ஸோ இங்கே அப்ளை பண்ணலாம். ஏங்கிறது என்னது? ஏங்கிறது 1. ஆறுங்கிறது என்னது? ஆறுங்கிறது காமன் ரேஷியோ. இப்போ -x/1. ஆறுங்கிறது ரெண்டாவது டேர்ம் டிவைடட் பை முதல் டேர்ம், அல்லது மூணாவது டேர்ம் டிவைடட் பை முதல் டேர்ம், செகண்ட் டேர்ம் எப்படி இருந்தாலும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -6. அப்போ a/1 - r. ஏங்கிறது என்னது? 1/1 - ஆறுங்கிறது என்னது? -6. ஸோ -6 வந்து +6. Therefore this is equal to 1 + x to the power -1 சொல்லலாம், அல்லது நேரடியாகவே இருக்கேன் 1/1. சரி, கிடையாது, 1/1 + 6. ஸோ 1/1 + 6. ஸோ இதான் 12வது கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 13. The geometric mean of two numbers is 8. One of the number is 32. Then find the other number. ரெண்டு நம்பர் ஜியாமெட்ரிக் மீன், ஏயும் பியும் ரெண்டு நம்பர் அப்படின்னா அதனுடைய ஜியாமெட்ரிக் மீன். ஜியாமெட்ரிக் மீன் ஆனது பெருக்கு சராசரி.
அதான் ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபின்னு சொல்லலாம். அப்போ ரூட் ஆஃப் ஏபி வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ரூட் ஆஃப் ஏபிங்கிறது 8. அதில் ஒரு நம்பர் 32ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஏங்கிறது 32ன்னு வச்சுட்டீங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சா. அடுத்த எண் என்ன பார்த்தாலே தெரியுது. ரூட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ அப்போ அது ரெண்டையும் பெருத்து ரூட் எடுத்தால் 8 வரும். ஸோ அப்போ 13க்கு ஆன்சர் என்ன? 13க்கு பார்த்தீங்க அப்படின்னா 13க்கு வந்து பி 32 இன்ட்டு 2 தான் 61. அடுத்து 14க்கு ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 14? ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஸோ 14 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டினது நடுவில் இருக்கணும், இல்லை இதையும் கூட்டி அதோட கூட்டணும், அதோட வித்தியாசம் இருக்கலாம், அல்லது இது என்ன மாதிரி வேணா நான் காம்பினேஷன்ஸ். நார்மலாக 4 நம்பரையுமே கூட்டி பார்த்தீங்கன்னாலே இங்கே பார்த்தீங்கன்னா 40 வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 20, 35 வருது, இங்கே கூட்டினா 50 வருது, இங்கே 35 வருது. ஸோ எல்லா நம்பர் அப்போ வெளியே இருக்க நம்பரை கூட்டி 5ஆல வகுத்தீங்கன்னா நடுவில் இருக்க நம்பர் வருது. சரிதா? அப்போ 10, 8, 20, 36, 12 இதெல்லாம் கூட்டிங்கன்னா 50. ஸோ 50 டிவைடட் பை 5 10. இங்கே பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை 5 7. அப்போ இதை 4ஐயும் கூட்டி 4ஆல வகுத்தீங்கன்னா 5ஆல வகுத்தீங்கன்னா இது வரும். அப்போ 6னா இதை கூட்டிங்கன்னா 30 வரும். அப்போ 10, 4, 8. அப்போ இதோட மதிப்பு என்ன சொல்லுங்க? வாட் இஸ் ஆன்சர்? ஸோ 8க்கு வந்து சி 8. C8. அடுத்த கொஸ்டின் percentage question. What is the answer? ஸோ இன்னைக்கு வந்து மேத்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன சொன்னேன் 30-15 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ மேத்ஸ் ஒரு 1 hour, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் நம்ம டெய்லி பார்க்கறதா இருக்கிறோம். ஸோ 15க்கு ஆன்சர் பாருங்க. ஸோ 20% ஆஃப் ஏ அப்படி எழுதிருங்க. 20% ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் அப்படின்னா 100. 20% of A is equal to 30% of B is equal to 40% of. நீங்க இப்போ எக்ஸாம்ல ஷார்ட்கட் போடும்போது 100 போடவே தேவையில்லை. எடுத்தவொடனே 20, 30, 40 எழுதிடும். அது ஷார்ட்கட். அப்போ இதில் இதெல்லாம் அடிக்கணும் பாருங்க. முதல்ல எல்லாமே ஈக்குவல்ங்கிறதுனால அடிச்சிடலாம். அடுத்து எல்லாத்துலையும் இதையும் அடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? அப்போ 2A ஈக்குவல் டு 3B equal to 4C. This is equal to K அப்படின்னு. What is Aங்கிறது everything in terms of என்னது? K எழுதலாம். So therefore what is A is to B is to C கேட்குறாங்க. அப்போ this is 1/2 is to 1/3 is to 1/4. அந்த மாதிரி எப்பவுமே டினாமினேட்டர்ல ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஏதாவது ஒரு காமன் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணா இதெல்லாம் காணா போகணும். அதான் எல்சிஎம். அப்போ 2க்கும் 3க்கும் 4க்கு எல்சிஎம் 12. இப்போ எல்லாத்தையும் 12ஆ வச்சு கொடுக்குறேன். இப்போ 6:4. எடுத்த உடனே இதை எழுதலாம். இப்போ எக்ஸாம்ல நீங்க எழுதக்கூடியது இது மட்டும் எழுதினாலும் போதும். இதெல்லாம் இந்த ஏபிசி இது மட்டும் எழுதினா போதும். இதான் எக்ஸாம்ல நீங்க எழுத போகுது. அப்படியே அதை பார்த்தோம். 1/2 1/2. So therefore the answer is 6:4:3. So 15க்கு ஆன்சர் என்ன? பியா சியா? ஸோ 15வது கொஸ்டின் அது திரும்ப கேட்டிருக்கீங்க. பர்சன்டேஜ் அவருக்கு வேற பர்சன்டேஜ்னு தான் டைப் பண்ணியிருக்காரு. அது எப்படி 6:4:3 அப்படின்னு கேட்குறாரு. ஒன்ஸ் மோர் அப்படின்றதுக்கு 1 more வச்சிருக்காரு. ஓகே ரைட். ஸோ 20
percentage, 30%, 40% of C equal to 1. So 20% of A equal to 30% of B equal to 40% of C. இதான் கொடுத்திருக்காங்க. This is இதெல்லாமே சமம் தானே, சமங்கும் போது ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கிட்டோம். அப்ப இது ஒரு நம்பர், எல்லா நம்பர் இருக்கும்போது எல்லாத்துலயும் காமனா இருக்கலாம் அடிச்சிடலாம். திஸ் இஸ் அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம். இங்க 10 10 10 எல்லாத்துலயும் அடிச்சிடலாம். ஸோ therefore என்ன வரும், 2A equal to 3B equal to 4C equal to K. அப்ப இப்படி இருந்தா what is A? இங்க பாருங்க, ஏங்கிறது எல்லாத்தையும் ஒரு நம்பர் இல்லை. ஏங்கிறது K/2, Bங்கிறது K/3, Cங்கிறது K/4. அப்ப எனக்கு A:B:C கண்டுபிடிக்கும். அப்ப ஏங்கிறது என்னது, K/2, K/3, K/4. நான் சொல்றேன், இன்னும் ஃபாஸ்டாவே சொல்றேன். இது வந்து டீடைல்டு மெத்தட். ஒரு குரூப் 1 மெயின்ஸ்ல என்ன போடுறீங்களோ அது பெரிய மெத்தட், சரிங்களா? இதே 3 டேர்மா கேட்கலாம், 4 டேர்மா கேட்கலாம். அப்ப எல்லாம் இதே மெத்தட் தான். நீங்க சொல்ற 2 டேர்ம் எடுத்துடலாம், 4 டேர்முக்கெல்லாம் போட முடியாது, அதான் ரொம்ப லேட்டா. ஸோ அப்போ இந்த 2 3 4 வந்து மல்டிபிள். இது வந்து ஒரு ஃபுல் குரூப் 2 மெயின்ஸ்ல குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்கறாங்களோ என்னங்க. அப்போ 12ஆல பெருக்கிறேன் எல்லாத்தையும். ஏன்னா எனக்கு டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது, 12ஆல பெருக்கணும். கே அடிப்பட்டு போயிடும். 12ஆல பெருக்கணும் 6:4. இதே ப்ராப்ளத்தை எப்படி எக்ஸாம்ல போடுவீங்க? எடுத்த உடனேயே எக்ஸாம்ல போறதுக்கு என்ன போட்டிருக்கீங்க பாருங்க. இங்க 20%, 30, 40. அப்ப நான் எக்ஸாம்ல எப்படி போடுவேன் அப்படின்னா, இத நேரா இதான் எழுதுவேன் நான். 1/2, 1/3, 1/4 எழுதுவேன். 20, 40 எனக்கு அடிச்சிருந்தது, அவ்வளவுதான். இது போட்டோம்னா அடுத்த ஸ்டெப் என்னது, இது 4க்கும் என்ன நம்பர், 12. முடிஞ்சு போச்சு. 6:4:3. இது மட்டும்தான் நான் எக்ஸாம்ல எழுதுவேன். ஷார்ட்கட், வேற எதுவுமே. ஒரு பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கும் போது அந்த மாதிரி எழுதும் போது டீடைல்ஸா எழுதலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி எழுதணும். பர்சன்டேஜ் புரிஞ்சுதா? பதினாறுக்கு டீடைல் நான் சொல்றேன். 2x is equal to 3y. ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னா, x/y is equal to 3/2. ஸோ அப்படின்னா என்னதுன்னா 3:2. அடுத்து 2y is equal to 3z. அப்படின்னா y/z is equal to 3/2. அதுவும் 3/2. அப்போ y/z-ங்கிறது 3:2. ஸோ கொஸ்டின் இப்படி வந்து x/y is equal to 3:2, y/z is equal to 3:2. What is x/y/z அப்படின்னு கேட்கலாம். இங்க y க்கு 2, இங்க y க்கு 2. இது ரெண்டையும் ஒண்ணா. அப்ப இதை 3ஆல பெருக்குங்க, இதை 2ஆல பெருக்குங்க. ஏன்னா ரேஷியோல எந்த நம்பரை வச்சு வந்து பெருக்கலாம், மாறாது. ஒரே நம்பரை வச்சு 2 எத்தனை இருக்கோ அது. சப்போஸ் இதை பெருக்கினீங்கன்னா 6, இதை 3ஆல பெருக்கினீங்கன்னா 6, இதை 2ஆல பெருக்கினீங்கன்னா 6. அப்போ இதை நான் 3ஆல பெருக்கிறேன், அப்போ இது 9 ஆகும். ஸோ 9:6:4. நான் இதை 2ஆல பெருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, x/z கேட்குறாங்க. x/z அப்படிங்கும்போது இதான் என்ன கேட்குறாங்கன்னா, x-க்கு z மட்டும் கேட்குறாங்க. அப்போ x/z-ங்கிறது இது 9, 4. சரிங்களா? ஸோ 9:4. இதே நம்ம வேற மெத்தட்லயும் போடலாம். இப்போ x/y 3:2.
y is to z 3 is to என்னது இது x by y ன்னு அர்த்தம், இது y by z. கேட்கறது என்னது எக்ஸிஸ்ட். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனீங்கனாவே எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா x by z கிடைச்சிடும். அப்ப x by y ன்னு அர்த்தம், அப்ப 3/2 into இன்னொரு 3/2, so 9/2. ஸோ அந்த மெத்தட்ல நீங்க எப்படி வேணாலும் the mixture contains 56 liters of alcohol and water in the ratio 5:2. How much liters should be added to make this ratio? Just concept use பண்ணீங்க இந்த question answer. So மொத்தம் 56 லிட்டர். அதில் ஆல்கஹாலும் வாட்டரும் 5:7. உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்போ 7 பார்ட்ஸுங்கிறது 56. 7 பார்ட்ஸ் 56னா ஒரு பார்ட்டுங்கிறது எவ்வளவு? 8. அப்போ ஆல்கஹால் எவ்வளவு அப்படின்னா 5 பார்ட், அப்ப 40. 8 5 40. வாட்டர் என்னது 8 2 பார்ட், அப்ப 8 2 என்னது 16. ஸோ ஆல்கஹால் 40, வாட்டர் 16, மொத்தம் 56. So how much liters of water should be added to make this ratio? Okay, right. அப்போ 40 ஆல்கஹால், வாட்டர் 16, இது ஆல்கஹால், இது வாட்டர். அப்போ இதுல எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணணும்னு கேட்கறாங்க. அப்போ இதுல ஒரு வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ என்ன ஆகும் அப்படின்னா 4/5. அவ்வளவுதான், இதை சால்வ் பண்ணணும். கீழே ஏன் பிளஸ் எக்ஸ் போறேன்னா தண்ணியை தான் ஆட் பண்ணுறேன். இப்போ அதை சால்வ் பண்ணீங்கன்னா so this is equal to 200 is equal to 64x plus 4x. 64. So therefore 4x is equal to 260 minus 64. 200 minus 60. 200 minus 64 is 136. What is x in 136/4? ஆதித்யா வாஷிவாதித்யா சொல்றாங்க. கரெக்டான क्वेश्चन படிங்க. What is the answer? So what is the answer? 5 last.